ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஓட்டப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொருட்கள்: 3/4 கப்பு அரிசி மாவு, 1 முட்டை, தேவையான அளவு உப்பு. இதுதான் ஓட்டப்பம் செய்கிறதுக்கான சட்டி. இந்த சட்டி இல்லைன்னா ஓட்டப்பம் பண்ண முடியாது. இது இந்த மண்பானை, மண் சட்டி இதெல்லாம் விற்கக்கூடிய இடங்களில் போனீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது வாங்கின உடனே நம்ம சுட முடியாது. அப்படி சுட்டிங்கன்னா ஓட்டப்பம் எல்லாம் பிஞ்சு வந்துடும், சரியாக வராது. இது நல்லா பழக்கப்படுத்திக்கணும்னா இதை ஒரு 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அப்புறம் நல்லா சூடாக்கி எடுத்து ஒரு 5-6 தடவை ஓட்டப்பம் பண்ணிங்கன்னா அப்புறமா அது ஒழுங்காக வந்துடும். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. 3/4 கப் அரிசி மாவில் 2 பேர் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் எங்களுக்கு 3/4 கப் அரிசி மாவு போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கூட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறமா அதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே ஊற விடணும். அப்புறம் அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு அந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி போதும். அப்புறம் அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/4 கப் அரிசி மாவுக்கு 1 முட்டை, இதுதான் ரேஷியோ. அப்புறம் தேவையான தண்ணி. அப்புறம் அதை அப்படியே நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே அலசி மாவில் ஆட் பண்ணிடுங்க. இவ்வளோ தண்ணி நமக்கு போதும். இதான் மாவோட கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும், பார்த்துக்கோங்க நல்லா. அந்த முட்டையோட தோடை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை குட்டி குட்டியாக பொடிச்சு இந்த ஓட்டப்ப சட்டி இருக்குல்ல அதில் நல்லா தேய்ச்சிக்கணும். எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விடணும். நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு எல்லா இடம் அது தேய்ச்சி விட்டிங்கன்னா ஓட்டப்பம் நமக்கு ஈஸியாக இளவி வரும். சும்மாவே நீங்கள் முட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட தோடை வச்சு இந்த ஓட்டப்பம் இதை நல்லா இது பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து அதை அப்படியே வாஷ் பண்ணிடலாம். 3/4 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. ஓட்டப்ப சட்டி நல்லா ஹை ஃப்ளேமில் நல்ல ஹீட் ஆகணும், ரொம்ப ஹீட் ஆகணும். ஹீட் ஆகலைன்னா அது கரெக்டாக வராது. இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும், பார்த்துக்கோங்க. அப்படியே விட்டுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை நல்லா கரண்டி வச்சு இது பண்ணி எடுக்கணும். அப்புறம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸில் அது ரெடி ஆகிடும். அப்புறம் அதை அந்த சைடெல்லாம் இலக்கி கொடுக்கணும். இலக்கி கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 1-2 ஓட்டப்பம் லைட்டாக பிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. போக போக அது கரெக்டாக வந்துடும். சுட்டு எடுத்த அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஓட்டப்பம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஓட்டப்பம் எப்படி பண்ணதுன்னு பார்த்துட்டோம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.